ஏப்ரல் 23 நமது உரிமையை நமது கடமையை நிலைநாட்ட வேண்டிய கடைசி வாய்ப்பு இதுதான். எல்லாரும் டிவிக்கு விசில் சின்னத்தில் ஓட்டு போடுங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு புரிய வைங்க. நாங்கள் இது வரைக்கும் தலைமுறையாக இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தயவு செய்து சொல்லி புரிய வைங்க. நம்ம பெண்களை ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் சொல்கிறேன், வீட்டில் உள்ள பெண்கள், அது பெற்றவங்களாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், தங்கையாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், இல்லை தன்னோட குழந்தையாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இன்றைக்கி வெளியில் நிம்மதியாக போயிட்டு வர்ற சூழ்நிலையே இல்லை. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கோம். ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருக்கோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வேணும். தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். தயவுசெய்து புதுசாக வர்றவரை ஏன் தேர்ந்தெடுக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. அவர் பதவிக்கு ஆசைப்பட்டோ இல்லை பணத்துக்கு ஆசைப்பட்டோ வரல. நமக்காக நம்மளை நேசிக்கிற ஒரு தலைவராக வர்றாரு. ப்ளீஸ் எல்லோரும் டிவிக்கு விசிலுக்கு ஓட் போடுங்க. அவரை சப்போர்ட் பண்ணுவோம். ஒரு மாற்றம் கிடைக்கும். தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய மாற்றம் கிடைக்கும். எல்லாம் மாறும்னு நம்புவோம். தயவுசெய்து ப்ளீஸ் ஓட் ஃபார் டிவிக்கே. இந்த வீடியோவை முடிஞ்ச வரையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. ஏப்ரல் 23 நமது தமிழ்நாட்டின் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு நாளாக அமையட்டும். எல்லாரும் டிவிக்கு விசில் சின்னத்தை ஆதரித்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவரை ஜெயிக்க வைப்போன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.